அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் டிட்கோ மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். முதலாவதாக மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட மாட்டுத்தாவணியில் புதிய டைடல் பூங்கா அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி, மதுரை டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கண்ணன். விரிவான தகவல்கள். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் அந்த தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை, அந்த தகவல் தொழில்நுட்ப வாய்ப்புகளை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் திருச்சி மற்றும் மதுரையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதாவது டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டு பல்வேறு அனுமதிகள் பெறப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திருச்சி மற்றும் மதுரை டைட்டில் பூங்காங்களுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். திருச்சியை பொறுத்தவரை திருச்சி அந்த புதிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் சுமார் 403 கோடியில் இந்த டைட்டில் பூங்காவானது அமைய உள்ளது. சுமார் 5.5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த புதிய டைட்டில் பூங்காவானது திருச்சியில் அமைய உள்ளது. மதுரையை பொறுத்தவரையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு அருகில் இந்த புதிய டைட்டில் பூங்காவானது அமைய உள்ளது. சுமார் 5.34 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 314 கோடியில் இந்த டைட்டில் பூங்காவானது அமைய உள்ளது. இந்த 2 டைட்டில் பூங்காவளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த 2 டைட்டில் பூங்கா மூலம் சுமார் 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை டைட்டில் பூங்காவை பொறுத்தவரையில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் அமைய உள்ளது. திருச்சி டைட்டில் பூங்கா தான் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் அமைய உள்ளது. மதுரை டைட்டில் பூங்காவை பொறுத்தவரை தரைத்தளம் மற்றும் 12 தளங்களுடன் அமைய உள்ளது. அனைத்து பல்வேறு நவீன வசதிகள், சிசிடிவி கேமரா, உணவருந்தும் கூடம், பார்க்கிங் வசதி உள்ளிட்ட அனைத்து பல்வேறு அதிநவீன மற்றும் பல்வேறு வசதிகளுடன் அமைய உள்ள இந்த டைட்டில் பூங்காவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.